ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பிஜிடி. 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஃபேஸ்புக் போடுறேன்னு அதுக்கு தான் இந்த ஃபோனை தூக்கிட்டேன். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபுல் வீடியோ தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜுன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ வந்து என் மூஞ்சில் வந்து லைட் அடிக்கிறது வந்து என் ஃபோன் கேமரா லைட்டு கிடையாது. கேமரானா ஃபோன் கேமரா தான், அந்த லைட்டு கிடையாது. தனியாக வீட்டில் செல்லு கிடக்கும், அந்த செல்லில் ஒரு லைட் டார்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு ஃபோனில். இதுதான் யூடியூப் சேனலில் இருக்கிற ஃபோனு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது வந்து நான் வந்து மண்டே 23 டேட் வந்து 23/6 மண்டே 2025 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க செட்டப்லாம் பார்ப்போம். நான் வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற செட்டப்லாம். ஓகே, இப்போ வந்து நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த இடம் இதான். இந்த பலகையில் உட்காந்துட்டு கேமரா செல்லை சும்மா இங்கே எனக்குள்ள நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இதை பார்த்துப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேமரா டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வரைஞ்சது தான், சோத்தில் வரைஞ்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த சைடு செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோனு, அதுக்கு அண்டம் கொடுக்கறதுக்கு ஒரு பலகை, அதுக்கு மேலே ஒரு சுத்தியில் வச்சு அண்டம் கொடுத்து இப்படி ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா இந்த இடத்துல சும்மா பண்ணுறது. நான் இதுதான் ஸ்டுடியோ ரூம் மாதிரிங்க, இது மாதிரி சும்மா. இது வந்து எடிட் பண்ணுற இடம் இது கிடையாது. நான் சும்மா இது வந்து இது பண்ணுறது. அதுக்கடுத்து இப்போ வந்து என்னோடய டூல்ஸ் பார்ப்போம். நான் வந்து என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அதாவது ட்ராயிங்க்கு இதுக்கெலாம் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். இருங்க, எட்டு வந்துடுறேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா என்னால் அவ்வளோதான் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து நான் டூல்ஸு ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன பொருட்களை வச்சு நான் வரைஞ்சிறேன். நான் வரையக்கூடிய பொருட்களில் இவ்வளோதான். இது வந்து ஷேடிங்காண்டி நானே ரெடி பண்ணது டஸ்ட்டு, அதாவது பென்சில் டஸ்ட்டு. எனக்கு திறந்து காட்டுறேன். ஐயா, இந்த இருக்கு, எப்படி திறக்கிறது? எப்படி இது தட்டி தான் திறக்கணுங்கள, அந்த டஸ்ட்டு இதாயிரும், கொட்டிடும்ன்றக்காண்டி நான் தட்டி திறப்பேன். பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் டஸ்ட்டு, இது வந்து ஷேடிங்க்கு இதுக்கெல்லாம் நான் வந்து கொடுத்துப்பேன். அடுத்து வந்து எரேசர். இந்த எரேசர் வந்து எதாவது பெரிய இடம் இதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த எரேசர் யூஸ் பண்ணிப்பேன். இதோட பாக்ஸ் தான் இந்த அடியில் இருக்கிற பாக்ஸு. இன்னும் பிளர் ஆகுது. அடியில் உள்ள பாக்ஸு. அடுத்து வந்து மைக்ரோடெக் எரேசர் இருக்குது என்கிட்ட. இதையும் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். உள்ளே போய் மாட்டிக்கிச்சா இருக்கா? உள்ள இல்லை, எரேசர் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது பிஞ்சே போச்சு இங்கே எனக்குள்ளே. அடுத்து வந்து ஒரு ப்ரெஷ். இது வந்து பெயிண்ட் ப்ரெஷ் தான், 20 ரூபா பெயிண்ட் ப்ரெஷ். என்ன பிளர் ஆகிக்கிட்டே இருக்கேன். ஓகே, 20 ரூபா பெயிண்ட் ப்ரெஷ்ஷு. இது வந்து ஷேடிங்காண்டி இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிப்பேன். லோ பட்ஜெட்டில் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இந்த பென்சில். இந்த பென்சில் வந்து நீடில் இல்லை, நான் போட்டு இதை வச்சு ட்ராயிங் பண்ண யூஸ் பண்ணிப்பேன். மைக்ரோடி பென்சில் இது. இவ்வளோ தான் நான் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறது. மொத்தம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷேடிங் கொடுக்குறது தான் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து கலர்ஸ் வந்து நான் ஒரு சில கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் காட்டுறேன். இது வந்து பார்த்திக்கிட்டேன் அப்படின்னா டாம்ஸோட சாம்பியன் கிட்டு வந்து இது வந்து நான் வாங்கலை. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. என் ட்ராயிங் வரையன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க கிஃப்ட் பண்ணது. ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால திறக்கிறதே கஷ்டம் தான். எனக்கு ஜிப்லாக் இது. சரிங்க, திறந்துக்கிறேன். இப்போ திறக்கிறது திறந்துடு. எதுங்க வரேன். திறந்தாச்சு. ஓகே, திறந்தாச்சு. இதுக்குள்ளே வந்து நான் எல்லா பொருளையும் வச்சுப்பேன். அதுக்கடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
டாம்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் 6 ஷேட்ஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாம்ஸோட கலர் ஸ்கெட்சஸ் வந்து ஒரு 12 ஷேட்ஸில் வாங்கியிருந்தேன். இல்லை, இது இந்த கிட்டோட இது வந்திருந்தது. இதுவும் இதோட வந்திருந்தது தான். அடுத்து வந்து டாம்ஸோட கலர் பென்சில். இதை வச்சு, அந்த பென்சிலை வச்சு தான் நான் வந்து அந்த ஒரு விஜய் டிராயிங் போட்டிருப்பேன். இந்த பென்சிலை வச்சு அதுக்கு கலர் கொடுத்தது. டாம்ஸோட கலர் பென்சில் 12 ஷேட்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜில் இருந்து வரேன். நடராஜில் இருந்து கலர் பென்சில் 12 ஷேட்ஸில் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் வாங்கினது தான் தனியாக, இதோடலாம் வரல. இது மட்டும் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இது வந்து டாம்ஸோட ஸ்கெட்ச் மேக்ஸ் ஸ்கெட்சு. இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இதோட இது வரல. இது வந்து இதோட வந்த ஸ்கெட்சுனா இது மட்டும்தான். அது இவ்வளோ பெருசு கொடுக்கல. ஏன்னா இது வந்து 100 ருபீஸ் தான். இது ஃபுல்லாக செட்டு ஃபுல்லாக சேர்த்து 100 ருபீஸ் தான். இந்த ஸ்கெட்சோட ரேட்டு 35 ரூபா வந்துடுது. அப்படின்னா எப்படி தருவாங்க உள்ள அப்படின்ட்டு தரல. இதை தனியாக வாங்கினது. இந்த மாதிரி செட்டப்பில் தான் நான் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு நான் வந்து வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன்னா பாய் என்ன பண்ணுவேன், கலர் கொடுப்பேன். ஓகே, அடுத்து என்ன சொல்லணும்? அடுத்து நான் ட்ராயிங் பண்ணுறது இடம் எது அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் எங்கேனாலும் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போச்சு. நான் யூஸ் பண்ணுறது இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் யூஸே பண்ண மாட்டேன். மொத்தமாக நான் யூஸ் பண்ணுறதே இவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எக்ஸாம் பேட் தான் யூஸ் பண்ணிப்பேன். வேறு எதுவும் தனியாலாம் எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அது பெருசாக இல்லை. நேராக ஃபேஸ் ரிவ்யூக்கு போயிடலாம். ஓகே, போய்கிட்டே இருக்குது. எனக்கு இங்கெல்லாம் கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்ல வந்தேன், இது வந்து ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருக்க முடியல. எனக்கு வந்து மூச்சு தான் வாங்குது. ஓகே, ஃபஸ்ட்டில் இருந்து தொப்பியிலேருந்தே கட்டிடலாம். சூப்பா சரி, பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஃபேன் கூட கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் இந்த எடிட் பண்ணுற விஷயம்லாம் பார்த்துப்பேன். எடிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சும்மா ஷார்ட்ஸுக்கு இந்த எடிட் பண்ணுறது இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் பார்த்துப்பேன். ஓகே, அடுத்து வந்து கண்ணாடி. எம்மாடி, என் மூஞ்சி பார்க்குற கண்ணே கொடூரமாக இருக்குது. இருங்க வந்து நான் இது வந்து கடைசியில் தொடச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன், இந்த ஸ்கார்ஃபா கர்ச்சிஃபோ எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிக்கோங்க. இதே நான் வந்து உண்மை கார்டு 1 மினிட்டு தான் வந்திருக்கா வீடியோ. சாரி இந்த இது மட்டுமே 1 மினிட் வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த ஸ்கார்ஃபை கழட்டிக்கிறேன். பயமாக இருக்கு. ஓகே, இருங்க தொடச்சிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நான் வந்து நான் சேனல் ஆரம்பித்தது வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சிருப்பேன். அடுத்து ரொம்ப ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். எனக்கே நினச்ச பெருமையாக இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபேஸ் ரிவீல் போடுறதுக்கான டைம் வந்திருக்கு. ஓகே, நான் அடுத்து வந்து நான் எடிட்டிங் வந்து அடுத்து வந்து நான் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஸு, அதுக்கடுத்து என்கிட்ட இருக்கிற கேம்ஸு இதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு.
பாருங்கள். ஓகே, பாய். இதோட வீடியோ முடியல, இன்னும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னது என்னமோ சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாங்க லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய். இதுக்கடுத்து வீடியோ இருக்குது, பாருங்கள் பார்க்காம. ஸோ ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்னடா இன்ட்ரோ மறுபடியும் சொல்கிறானே யோசிக்காதீங்க. அம்மா நான் இன்ட்ரோ சொன்னேன், நான் அதில் ஞாபகம் இருக்காது. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக வந்து என்னோடய கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன ஆப்ஸ்லாம் எடிட்டிங்காண்டி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்ப்போங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேம்ஸ் பார்த்தலாம். ஏன்னா வந்து அதுதான் கம்மியாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இருங்க, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து கேம்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போய் பார்த்தா என்கிட்ட இருக்கிற கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இது வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் லீக் இருக்குது, அதுக்கடுத்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D இருக்குது, அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து கேண்டி க்ரஷ் சகா இருக்குது, அதுக்கடுத்து கேரம் டிஸ்க் பூல் இருக்குது. இது வந்து நீங்கள் ஆச்சரியப்படுறது எதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் வந்து அதை டெலீட் பண்ணியிருப்பேன். அதை வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விளாண்டு போடணும், ஃப்யூச்சரில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மறந்துடாமல் அந்த வீடியோவில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கேம்ஸ்லாம் பார்த்துட்டோம். உள்ளே போய் காட்டுறோன்னா ரொம்ப லேட் ஆயிரும். இதுக்கடுத்து நம்மளோட ஆப்ஸ் பார்த்துருவோம். இந்த ஆப்பு என்னென்ன ஆப்பு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஆப்பை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அது வந்து என்னோடய ஸ்டடிக்காண்டி நான் வச்சுருக்கிற ஆப்பு. அதுக்கடுத்து வந்து கைன் மாஸ்டர் வந்து நான் வீடியோ எடிட்டிங்காண்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தம்ப்நெயில் மேக்கர் வந்து நம்ம வீடியோ தம்ப்நெயிலுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்பர்ட்ஸ் ஏதோ ஒன்று, எக்ஸ்போர்ட்ஸ் கேமிங் லோகோ மேக்கர். அதாவது வந்து இதில் தான் நம்ம சேனல் லோகோவை க்ரியேட் பண்ணது. அதுக்கடுத்து மை டைரி, இது வந்து சீக்ரெட், இதுக்குள்ளெலாம் போக முடியாது. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் எரேசர். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தமிழில் வந்து ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி எரேஸ் பண்ணுறதுக்காண்டி அது வந்து ஏற்றி வச்சுருக்கேன். க்யூப் சால்வர், இது வந்து நான் சும்மா ஏற்றி வச்சுருக்கேன். ChatGPT, இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக எதாவது பேசணும் ஆசை இருந்துச்சுன்னா பேசுவேன். அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் வந்து எப்போயாவது ஒரு தாட்டி அதுக்குள்ளே போய் சும்மா பார்ப்பேன். அதாவது இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதுக்கடுத்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கடுத்து ஸ்பாட்டிஃபை, எப்போயாவது பாட்டு கேட்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த பாட்டு கேட்பேன். அதுக்கடுத்து மாஸ்லிட், இந்த மாஸ்ட் ஆப்பில் தான் நேற்று வந்து நான் வந்து விஜய் பர்த்டேக்கு நேற்று வந்து நான் வீடியோ போட்டேன். அதில் தான் சப்ஸ்கிரைபர் 100க்கு மேலே ஏறினீங்க. அதனால் மறுநாளே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன நீங்கள் தப்பு சொல்லணும், ஏன்னா நான் நேற்றே வீடியோ போட்டிருக்கணும். இதுன்னு நான் இன்றைக்கி போடுறது ஒரு தப்பு தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அடுத்து வந்துச்சு, வெளியே வந்துட்டேண்ணா. அடுத்து வந்து மாஸ்லிட்டு, இதில் வந்து நேற்று எடிட் பண்ணி போட்டேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் என்கிட்ட அவ்வளோதான் ஆப்ஸ் எதுவும் இல்லை. இதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவேன். இப்போ நான் மொத்தமாக எத்தனை வீடியோவாக எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வீடியோ பேசுகிற வீடியோ, இன்ட்ரோ வீடியோ. அதுக்கடுத்து செகண்டு வந்து டூல்ஸோட வீடியோ, அதாவது செட்டப்பு, அதுக்கப்புறம் டூல்ஸ் இதோட வீடியோ. தேர்டு வந்து பேசி முடிக்கிற வீடியோ, அதாவது ஃபேஸ் ரிவீல் வீடியோ. இப்போது இது வந்து ஆப்ஸு பற்றி கேம்ஸு பற்றி போட்டால் இது வீடியோ. எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுன்றதுக்காண்டி நான் கண்டென்ட் வேறு எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் அந்த இதெல்லாம் பார்த்து நான் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு இதை ஃபுல் வீடியோவாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் பார்த்து செஞ்சு விடுங்க. சப்ஸ்கிரைபர் 100க்கு மேலே வந்திருக்கோம், 106 என்னமோ இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அப்படியே 1K அடித்தா ஒரு நல்லாயிருக்கும். இந்த 100K எனக்கு வந்து சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. அடுத்து வந்து என்ன சொல்லலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டோம், இருக்கட்டும், லாஸ்ட்டாகவே இருக்கட்டும். இது வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்,
இப்போ வர வர ஃபோனோட அந்த கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. நான் அதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அது நான் இப்போவே சொல்லிடுறேன். எனக்கு வந்து 13 இயர்ஸ் ஓல்டு தான் நான். அதாவது 13 வயசு தான் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து 30 வயசுலேருந்தே பார்க்குறாங்க. நான் வந்து வீடியோ இதில் யூடியூப்பில் காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இது வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோ. அதுக்குள்ளேயும் வந்து நேற்று தான் போட்டேன். அது வந்து அதுக்குள்ளேயும் 2100 பேர் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து எத்தனை வயசில் இருந்தாலும் பார்க்காங்கன்ட்டு இதுக்குள்ளே போய் காட்டுறேன். 25 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 28% பார்க்காங்க. 35 வயசுலேருந்து 44 வயசு இருக்கிறவங்க வந்து 38% பார்க்காங்க. 45லேருந்து 54 வயசு இருக்கிறவங்க வந்து 9% பார்க்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 20க்கு மேலே இருக்கிறவங்க வயசுலாம், அந்த வயசில் இருக்கிறவங்களாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். இதுன்னு என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ என்னமோ சொல்ல வந்தேனே. நான் வந்து 13 வயசு தான் பையன். அதனால் எனக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ சம்டைம்ஸாக நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸே வரல. இது வந்து நேற்று போட்ட வீடியோ. அதுக்கடுத்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 106 சப்ஸ்கிரைபர் இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படியே அப்படியே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு யோசிக்கும் போதே நம்ம 106 சப்ஸ்கிரைபரா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ 2வது வாட்டி சொல்கிறேன்னா. சரி, இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப், லைக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஷேரு இது பண்ணி விட்ருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும்ல, நம்ம சேனலுக்கும் ஆளுங்க கூடுவாங்களே, அந்த இதுக்கு தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். மற்ற யூடியூபர்ஸுக்கும் அதுக்கு தான் சொல்கிறாங்க. லைக்கு பண்ணுறதுனால எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்து இந்த வீடியோவுக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு, அப்போனா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைக் இன்னும் கொஞ்சம் வரும். நம்மளுக்கு அப்படியே மோட்டிவேட் ஆகி இன்னும் நான் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் கமெண்ட்டை பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து கமெண்ட்டை பார்த்தா அது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. அதனால் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஆளில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போடுவீங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். அந்த மாதிரி அதுக்காண்டி தான் நாங்கள் ஆளில் போட சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆளில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. ஆனால் லைக்கும், கமெண்ட்டு, ஷேர் இந்த 3த்தையும் மறக்காமல் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த போர்ஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத சொல்லுங்கள். பாய், குட் பாய்.